skin, face. Free range cosmetics. உங்க சிறைய விட்டு வெளிய வாங்க. Okay here. இன்னைக்கு நான் பெயிண்டாமோட இன்னொரு ஹாட்டான காசிப்போட வந்திருக்கேன். போன வாரம் போடுறது ஒரு விஷயத்தை காட்டுது. நீங்க எல்லாரும் நம்ம புது ஷைனி டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. யுமிகோ கவமோட்டோ வந்த உடனே முன்னாள் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் மற்றும் கரண்ட் ஹவுஸ் பெட்டான மேரி டிவிஸை ஜெயிச்சு பிரபலமாயிட்டா. இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும். ஓகே இதெல்லாம் பழைய கதையாச்சே, புதுசா ஏதாவது சொல்லு. வெல் உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த மேரி ஒரு filthy cheat. போய் சொல்லிதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் அவ இடம் பிடிச்சா. நான் எப்பவும் சொல்ற மாதிரி பேட் கார்மா பேட் ஸ்கின். தட்ஸ் வை நாம எப்பவுமே இந்த எத்திக்கல் மேக்கப் பிராண்டை யூஸ் பண்ணணும். வித் ஃப்ரீ ரேஞ்ச் காஸ்மெட்டிக்ஸ், நோ அனிமல் டெஸ்டிங், cruelty free. Gamblers Anonymous Spring Raffle like இன்னும் tickets காத்துக்கிட்டுருக்கள். வாங்க இது சுக்கி எக்ஸ்க்ளூசிவ். நைஸ் ட்ரை ஹவுஸ் பேட். Fuck off, Suki. ஒரு நிமிஷம் இரு, நீ ஃபர் போட்டிருக்கியா? இது போலி. ஓகே கெனால் ஸ்ட்ரீட் டெவில், நீ ஒரு அனிமல் கில்லரா தெரிஞ்சா இது மோசமா இருக்கும். இரவு மேல ரொம்ப அப்செட்டா இருக்கா தெரியுமா? என்னில இருந்து உன்னை 86 பண்றேன். 86? நீ அப்படி பண்ண கூடாது. வேடத்தாச்சு பேச். இனிமே கசின பக்கமே தலை வச்சு படுக்காத, ஓடி போயிடு. கீரா பேரை கிறுத்தவங்க யாரும் இங்க இருக்கவே கூடாது. பாய். I can be the one that I want. Royal flush! Blackjack! பெக்கி, உன் விரல் இருக்கிற ரத்தத்தால காத்து மார்க் பண்ணிருக்கேன். அது உனக்கு எப்படி தெரியும்? டோன்ட் வரி, நான் மத்த காத்தையும் மார்க் பண்ணிட்டேன். என்ன மாதிரி கேமை என்ஜாய் பண்ணு. ராக் பேப்பர் சிசர்ஸ். ஃபன்னா இருந்துச்சு. நல்ல விளையாடுன. தேங்க்யூ. நீ கவனிக்கிறேன்னு தெரியாது. பிக் சிஸ்டர்னு கூப்பிடு. புதுசா வர ஃபிஷ் டேங்க்ல செட் ஆக டைம் எடுத்துக்கோ. ஆனா நீ இப்பவே நல்லா நீச்சல் அடிக்கிற. நீ இன்னும் எந்த ஹவுஸ்க்கும் போகலன்னு தெரியும். ஹவுஸ் ஸ்பேட் ஹார்ட் கிளப் டைமண்ட். இங்க ஹவுஸ் தான் ஃபேமிலி. அண்ட் சில ஃபேமிலிஸ் மற்றதை விட பெட்டர். ஸ்பேட் ஹவுஸை சேர்ந்த நாங்கள்லாம் தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுங்க. நாங்கள்லாம் வின்னர்ஸ். நான் உனக்கு ஒரு ஸ்பாட் தரேன். உனக்கு ரொம்ப தாராள மனசு. பட் ஹவுஸை சூஸ் பண்ண நான் இன்னும் தயாராகல. நான் இன்னொரு ஜோக்கர் கார்டு தான். தனியா இருக்க போறியா? Good luck with that. என் கண்ணாலேயே நம்ப முடியல. இந்த யுமிகோ மத்த பொண்ணுங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவட்டு கீழே அவளை யாரும் அடிச்சுக்க முடியாது. அண்ட் அவளோட ப்ளூ லிப்ஸ்டிக்க பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை உருவாகும். அது பிடிக்குமா? இதை வச்சு நீங்க அதே லுக்க ரீக்ரியேட் பண்ண முடியும். From the free range cosmetics. உனக்கு என்ன தோணுது கீழா? நான் இதை பெருசா கண்டுக்கல. போஸ்ட் பண்றதா இருந்தா இப்படி சொல்ல. More power to Kira. Slay mother Contras, I love you so much. அந்த புது பொண்ணு அவ மனசுல தன்னை யார நினைச்சிட்டு இருக்கா? அத கண்டுபிடிப்போம். I think நீதா யுமிகோ கிட்ட ஐஸ் பிரேக் பண்ணணும். வேணும்னா என் ஐஸ் பிக் உனக்கு தரேன். அப்புறமா வாங்கிக்கிறேன் டோரி. அவ வந்துட்டா.
மாட்டா. என்ன ஆட்டம் ஆடலாம். அவளுக்கு தேவைதான். பாத்தீங்களா, சீட் பண்ணது மட்டும் இல்லாம எவ்வளவு திமிரா கேஃபடீரியாக்கு வந்திருக்கா பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப தான் நெஞ்செழுத்தம். எப்படி ஆயிட்டா? அவன் மூச்சு போறேன். இப்ப ரொம்ப ஆடலாம் இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? Fuck you. நான் ரெடியா இருக்கேன். இது டெக்னிக்கலா உன்னோட படம் தான் தெரியும்ல. நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். நீ வச்சு ரிஸ்க் எடுக்கிறியா இல்ல மாட்டியா? நான் fold. மேரி, இங்க வந்து உட்காரு. சொல்லு. என்ன? நான் தான் உன் ஹவுஸ் பேட் ஆச்சே, எனக்கு உன் பெர்மிஷன் வேணும். உனக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன். Oh God. நீ வீணா போனவன் தெரியுமா? அவன் உன்னை அவமானப்படுத்தாம இருந்ததுக்காகவா? அப்படி இருந்தாலும் யூஸ் இல்ல. ரயன் ஒரு லூசர்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏன் நிலைமை இன்னும் மோசம்னு அர்த்தம். ஹவுஸ் பெட்டா இருக்கிறத விட மோசமான விஷயம் ஒரு லூசர் எனக்கு ஓனரா இருக்கிறது. இவ மோசமான டேஸ்ட் இருக்கிற ஒரு சீட்டா இருக்கலாம். ஆனா இவ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. இங்க பாரு, உன்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன் செல்லம். ஃபர்ஸ்ட் நான் உன்னை பார்த்தப்போ உனக்கு நன்றி விசுவாசம் இல்லைன்னு தோணுச்சு. பட் நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தயார். இப்ப நீ என்ன சொல்ற? சின்னதா ஒரு கேம் விளையாடலாமா? ஐஸ் பிரேக்கர். Sounds fun. டீல் ஓகேவா? அழகான நெயில் பேட்ஸ். ஹேய், மூடிட்டு கிளம்பு சுக்கி. உன் ஹவுஸ் பெட்டுக்கு வாங்கி எழுது. பார்த்து வச்சுக்க ராயன். காஷ், நான் உன்னை இப்படிதான் நடத்தணுமா? உன் வாய் மூடுறான். யூமிகோ, சுக்கி கூட விளையாடாத. ஆனா நான் ஒத்துக்கிட்டேனே. லீடர் போர்ட்ல அவன் டாப் 5ல ஒருத்தனா இருக்கான். ரயன் சொல்றத கேளு, உன்னை ஈஸியா ஜெயிச்சிருவான். நல்ல ஃபன் இருக்கு. உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லல. நீ இப்பதானே இங்க வந்திருக்க. எடுத்த உடனே ஸ்டூடெண்ட் கவுன்சில் கிட்ட வேண்டாம். மேரியும் ஸ்டூடெண்ட் கவுன்சிலா இருந்தா அவளை ஜெயிச்சனே. அது ஒரு ஃப்ளூக். சேலஞ்சுக்கு நான் நோ சொல்ல மாட்டேன் ராயன். இட்ஸ் ஜஸ்ட் மணி. நோ, சுக்கி விஷயத்துல அப்படி இல்ல. என்ன சொல்ற? அவன் சீட் பண்ணுவான். இங்க இருக்கிற எல்லாரும் சீட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலே அப்படிதான். ஆனா நல்லவங்க மாதிரி காட்டிப்பாங்க. அதான் கீரா சுக்கிய வச்சு 96 பண்ணிட்டா. நான் சொல்றத மத்தவங்க நம்பலங்கிறப்போ எப்படி நான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும்? சுசுகி எப்படி சீட் பண்ணுவா? ஐஸ் பிரேக்கர் ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். சுக்கி ஆன்லைன்ல நீ மறைச்சதை எக்ஸ்போஸ் பண்ணுவான். குறிப்பிட்ட கார்ட்ஸ் வரும்போது ஸ்கூலுக்கு முன்னாடி பேச்சை மாத்தி உன்னை அவமானப்படுத்துவான். என்னை பத்தி எதுவும் கிடைக்கலன்னா எல்லாருக்கும் சீக்ரெட்ஸ் இருக்கும். சுக்கி கைக்கு எது கிடைச்சாலும் அவன் அதை யூஸ் பண்ணுவான். அவன் தோத்ததே கிடையாது. நல்ல வேலை என்கிட்ட அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எதுவும் இல்ல. யூமிகோ, சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. சாவட்டும். இமிகோ, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சி விளையாட பிடிக்கும்ல? வா வா வா, இங்கேயே அமைதியா இருக்கணும். புரிஞ்சுதா? ரே ப்ளீஸ், உனக்கு விஷயம் புரியல. அது சேஃபா இருக்கு. எங்களை நம்பு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இதுக்கப்புறம் என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு உண்மை தெரியணும். நாங்க முடிவு எடுத்துட்டோம். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் திரும்ப வருவேன். அப்பா அம்மா போயிட்டு கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துடும். காவாமோட்டோ சான் என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்க. நானும் உங்க கூட வரேனே. ஒண்ணு பண்ணலாம். முடிவை இதை சொல்லட்டும். சுண்டி விட்டு கண்ணாடி பக்கம் வந்தா உன்னை கூட்டிட்டு போவோம்.
சாரி செல்லம். கவலைப்படாத, நாங்க போயிட்டு சீக்கிரமே வந்துருவோம். இந்தா, இத வச்சுக்க. இங்க என்ன பண்ற? புக்ஸ் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? யா. நல்ல வேலை சொன்ன. ஏன் கேட்டனா, இங்க யாரும் படிக்க வந்ததே இல்ல. சரி, என்ன பண்ண போற? ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஏதோ ஒரு சாதாரண பிக்சரை கண்டுபிடிச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்கிறியா? ஸ்பீட் ஹவுஸ். என் டாட் ஸ்பேட் ஹவுஸ்ல இருந்தாரு. என் லெகசியை என்னால மறக்க முடியாது. ஆனா கீரா ஆஃபரை நீ வேண்டான்னு சொல்லிட்டியாமே. இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி உள்ள போயிருக்கலாமே. நான் எதுக்காக அதை செய்யணும்? உன்னை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு புரிஞ்சிருக்கும். நீ நோ சொன்னா அவங்களும் நோ சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஹவுஸ்ல சேர்றதுக்கு அது ரொம்ப பெட்டர் தான். பிரச்சனை என்னன்னா, கீரா தான் சுக்கிய உன் மேல ஏவி இருக்கா. பழைய போஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே டெலிட் பண்ணிடு. சோஷியல் மீடியாங்கிறதே ஒரு பொய். அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஏன், எதுக்கு இப்போ நீ இப்படி பண்ற? உன்னை நம்பலாமான்னு டெஸ்ட் பண்றேன். நீ என்ன நம்பலாமா வேணான்னு ஒரு காயின் சொல்லுமா. இது ஒன்னும் காயின் இல்ல. அது என்ன சொல்லுச்சு? காக்கை குருவி. அப்படின்னா கம்பல்சிவ் கேம்பிளர். இந்த மொத்த ஸ்கூலும் அப்படிதான் இருக்கு. நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னோட ஒரு சீக்ரெட்டை சுக்கி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி விஷயமா? எனக்கு 6 வயசு இருக்கும்போது பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க. நான் அதை பத்தி திரும்ப பேச விரும்பல. நான் ஹெல்ப் பண்றேன். ரியலி? யாராவது அந்த சூக்கிய தோக்கடிச்சே ஆகணும். உன் பேரண்ட்ஸ் நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கும் வருத்தம் தான். இன்னும் நிறுத்தாம போயிட்டு இருக்கா. எஸ், நாங்க அடுத்த வாரம் வாசிக்க போனோம், ஞாபகம் இல்ல? ஓ, அப்புறமா சாட் வந்து என் ஃபிங்கரிங்ல பிராக்டிஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான். இது கிளாரினட்னு அவன் கிட்ட சொல்லிட்டியா? அது தெரியும். ஓ மை காட். ஓ, கேண்டி. ஓ, இது உனக்கு பிடிக்காது. ஜாப்பனீஸ் டொமேட்டோ சாக்லேட். சுகி கரெக்டா தான் சொன்னா. நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு போல இருக்கே. சுகி? யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தான். நீ சுகி எங்க கூப்பிட்டியா? யா, அவன் ஒன்றும் மோசமானவன் இல்லை, நல்லவன் தான். என் லிப்ஸ் ரொம்ப காஞ்சி போயிருக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்தான். என் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு நல்ல டிப்ஸ் வேற கொடுத்தான்.
நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி நடி. என்ன ஒண்ணுற நீ என்கிட்ட தானே பேசிட்டு அதையாது இருக்க. அதையாம இங்கே நில்லு. ஓகே இது என்ன ஆர்டரா? எஸ் 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 ஆர்டர் தான். சும்மா எனக்கு ஆர்டர் போடுறதா இருந்தா அந்த ஆர்டரை ஒழுங்கா சொல்லு. நான் உனக்கு ஆர்டர் போடுறேன். ஐயா நீ ஃபுட் ஸ்டூலா இருக்க மட்டும்தான் லைக். இதுக்காக தான் பேண்ட்டை நினைச்சியா? என்ன புது பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு அவசியம் இல்லைனாலும் எனக்கு உதவி பண்ணுவா. இங்க இருக்கிற யாருக்கும் அந்த நல்ல மனசு இல்ல. Yumiko, Yumiko, Yumiko. நம்மளோட சீக்ரெட் ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? எக்ஸாம்ல சீட் பண்ணதுக்காக என்ன எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்களா? சூக்கி நம்புற மாதிரி ஏதாவது ஒரு கதையை அடிச்சு விடுன்னு சொன்னல. ஆனா நான் சீட் பண்ண மாட்டேன். வேற ஏதாவது வேணும். இது எப்படி இருக்கு? கேட்டமீன் வித்தன்னு சொன்னா அப்போ எக்ஸாம்ஸ்ல சீட் பண்ண கதை வேண்டாம், ட்ரக்ஸ் வித்த கதை மட்டும் வேணுமா? நான் இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், வர்ஸ்ட் டிராஃப்ட். சுகியாக எத்தனை டிராஃப்ட் தேவைப்பட்டிருக்கும்? இப்ப நினைச்சாலும் நீ குவிட் பண்ணலாம். யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. இல்ல நினைப்பாங்க. இது ஐஸ் பிரேக்கரா? ஆப்போனன்ட் உன்னை பத்தி என்ன கேவலமா பேசினாலும் ஹார்ட் ரேட் மேல ஏறக்கூடாது. ஓ அம்மா ஃபீட் பிக்ஸ் விக்கிறது பத்தி வெளியே தெரியக்கூடாதுன்னு பயப்படுறியா? இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. வாய் மூட போறியா இல்லையா? இந்த சீர்ற பூனையோட நகத்தை புடிங்க தெரியவா? அடுத்த நீதான். விஷ் மீ லக். குட் லக். Wish you bad luck. ஐஸ் பிரேக்கர் விளையாட ரெடியா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்க எக்ஸைட்டடா இருக்கேன். அப்படியா? அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு அணைய போட்டு நிறுத்திரு. ஹார்ட் ரேட் மானிட்டர் பெல்ட்ஸ் வச்சாச்சு. கார்டை மாத்தி மாத்தி டிரா பண்ணலாம். சிக்னல் வந்ததும் கேள்வி கேட்க 30 செகண்ட்ஸ் இருக்கும். உன் ஹார்ட் ரேட் 85 BPMக்கு மேல போனா நீ தோத்துருவ. ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கிறவங்க தான் முதல்ல டிரா பண்ணணும். அதாவது நான். நீ ஸ்கூல் லைப்ரரி பக்கம் சுத்திட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு எல்லா இடத்துலயும் கண் இருக்கு. அங்க என்னத்தை தேடி போன? உனக்கு எரிக்கிறதுக்கு எதுவும் கிடைக்குமான்னு தேடி போனியா? அதனால தானே உன்னை உன் பழைய ஸ்கூல்ல இருந்து துரத்துனாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. உன் பழைய ஸ்கூலை எரிச்சு தரமட்டமாக்கிருக்க. 10 seconds. அது நான் தான் ப்ரூவ் ஆகல. ஆனா நான் அதை செஞ்சிருந்தா அவங்களுக்கு அது தேவைதான். டைம் முடிஞ்சது. நீ ஒரு லெகசி ஸ்டூடெண்ட் தானே? நான் செல்ஃப் மேட். ஆனா ரேஹனசி உங்க சொந்தக்காரர் தானே? சென்ட் டொமினிக்ஸ் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் ஜாம். நீ என்ன பத்தி நிறைய விசாரிச்சிருக்கியா? செத்து போன என் சொந்தக்காரரை தோண்டி எடுக்கிற? செத்துட்டாரா? அங்கிள் ரே என் அம்மாவோட அண்ணன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்துட்டாரு. ஹண்டிங் ஆக்சிடென்ட். கர்மாஸ் a bitch. டைம் முடிஞ்சது. எதையாவது மிஸ் பண்ணிட்டியா? உன்கிட்ட இந்த சின்ன பொருளும் வாழ்க்கையில பெரிய விஷயம் போலயே. இது என் கைக்கு கிடைச்சது சந்தோஷம். பணத்துக்காக பெட் கட்டுறதெல்லாம் போர்னு உனக்கு தோணல. ஆனா இதுக்கு பதிலா எனக்கு வேற ஒண்ணு வேணும். அத பணத்தால வாங்க முடியாது. ரொம்ப அழகா இருக்குல்ல? இது எல்லாமே நான் தோக்கடிச்ச பிளேயர்ஸ் கையில இருந்து எடுத்தது.
இது ஒரு ப்ளீடர், இது ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர், இவ பாய் ஃப்ரெண்ட் பான் பாப்பான், இவன் நகத்தை கடிப்பான், இல்ல கடிச்சிட்டு இருந்தான். கண்கள் தான் ஆன்மாவுக்கான விண்டோஸ்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு உண்மையை காட்டுறது இந்த நகங்கள் தான். உன்னை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். யூ மே கோ. நான் உன்னோட சிப்ப பெட் கட்டுறேன். ஆனா நான் ஜெயிச்சுட்டா எனக்கு உன்னோட விரல் நகங்கள் வேணும். உன் கண்டிஷனை நான் ஏத்துக்கிறேன். சீக்கிரம் புடுங்கணும்னு ஆசைதான், ஆனா அதை உடைக்காம புடுங்கணும் இல்லையா? ஏன்னா அது சென்சிட்டிவ் ஏரியா. நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பெட் கட்டி விளையாடுறதுல என் இதய துடிப்பு அதிகமாகுது. வாவ், நீ பெரிய கிறுக்கி போலையே. எனக்கு உன்னை எல்ஸ் கிடைச்சா போதும். உனக்கு வேற குடும்பம் ரொம்ப முக்கியம்னு கேள்விப்பட்டனா? உன் பேரண்ட்ஸை பத்தி பேசலாம். அவங்க ஏழைங்களா? No. அவங்க உன்னை விட்டு ஓட்டாங்களா? No. அவங்க செத்துட்டாங்களா? இதய துடிப்பு எகிருதே. ஏன்னா வலி எப்ப அதிகமாகும் தெரியுமா? நகத்தை புடுங்கினதுக்கு அப்புறம். அந்த கையை யூஸ் பண்ணி ரத்தம் கொட்டும் போதெல்லாம் நீ என்ன பத்தி நான் நினைத்த. ஆனா அத பொண்ணு 10 seconds. அவங்க எப்படி செத்தாங்க? ஏதாவது அவமானத்தாலையா? அடைச்சு சொல்றேன், அது உன் தப்பாதான் இருக்கும். டைம். இப்போ நான் பெட் கட்டுறேன். இந்த கேமோட முடிவில் நீ உன்னோட ஃபாலோவர்ஸை இழந்துருவ. $5,000. யாராவது பெட் கட்டுறீங்களா? சும்மாவா சொல்றேன்? அதான் சொல்லிட்டாளே. நான் அதுக்கு பெட் கட்டுறேன். ஏன்னா நான் சுக்கி அன்ஃபாலோ பண்ணவே மாட்டேன். ஹே, பெட்ல என் பேர் எழுது. என் பேரையும் எழுதிக்கோ. கொஞ்சம் இதை கையில வச்சுக்கிறியா? இரு இதுல என்னோட பேரும் எழுதிக்க. ஹாய் ரோனா. எனக்கு கடன் வேணும். எல்லாரும் இங்க வச்சிருங்க. தேங்க்யூ. நான் தரலாம், ஆனா தர மாட்டேன். சுக்கி ஃபாலோவர்ஸ்க்கு எதுவும் ஆகாது. இது ஒரு நல்ல பேட். ஆனா நீ அப்படி இல்லையே. 86 செய்யப்பட்டவங்களுக்கு நான் கடன் தர மாட்டேன். கிளம்பு. ஹே, நீ ராயனோட ஹவுஸ் பெட் ரைட்? அவனுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அவன் ரொம்ப நாளைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லு. ஹே, கேம் இன்னும் முடியல செல்லம். இது உன் டர்ன். நான் யாருன்னு என்கிட்ட கேட்ட. மேபி நாம கேட்க வேண்டியது யாரு இந்த அல்பா ஷான் பேசுறேன். இருக்கிறதுலயே பெரிய மான வேட்டையாடி இருக்கேன். கரெக்டா களத்துல குடி வச்சு முடிச்சிட்டேன். ரத்தம் சிந்தி சாகுற வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். இந்த கொம்புக்கு என் ட்ராஃபி ரூம்ல இடம் இருக்கு. இதுக்குதான் மேக்கப் பண்ணிக்கிறியா? வீகன் ஆகிறதுக்கு முன்னாடி லைக்ஸ்க்காக அனிமல்ஸ கொல்ற ஆல்பா ஷானா இருந்திருக்கேன். அது போலியானது. போலினா இன்னும் மோசம்னு சொன்னேன். ஓகே பாய்ஸ், நான் இத போட்டு சொல்லிட்டேன். இப்போ நாம இத பிரிச்சு மேஞ்சிரலாம். இது ஃபேக் மாதிரி தெரியல. நீ என்ன நினைச்ச? உன் கடந்த காலத்தை டெலீட் பண்ணிட்டேனா? பட் நம்ம 2 பேருக்கும் தெரியும் சுகி. இன்டர்நெட்டுக்கு எது வந்தாலும் அது நிரந்தரமா போகாது. என் அக்கவுண்ட்ஸ் டெலீட் பண்ண. ஆனா அவ ஃபாலோவர்ஸ் 86 நான் ஜெயிச்சிட்டேன்.
பியூட்டிஃபுல் நெயில் பெட். எல்லாரும் வழி விடுங்க. நாய்ங்களா, யாரும் என்ன பார்க்காதீங்க. சோகி. இது வந்து டேபிளுக்கு கீழே கிடந்துச்சா? Thank you. நோ ப்ராப்ளம். அவ என்ன கிஸ் பண்ணாளா? ஓகே, இது கனவுல. தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். இப்ப இதை எப்படி சமாளிக்க போறோம்? நாளைக்கு புது ஸ்கேண்டல் வெளியே வரும். இன்ஃபேக்ட் அதுக்கு நான் கேரண்டி தரேன். கைலி அப்டாமினல் சர்ஜரி பண்றேன்னு பிரசிலியன் பட் லிஃப்ட் பண்ணிருக்கா. உண்மையாதான் சொல்றியா? கேட்டா உண்மை மாதிரி தான் இருக்கு. அதானே நமக்கு முக்கியம். ஆல்ஃபா ஷான் பயங்கரமா வாழ்ந்திருக்க போலயே. நான் அவனை புதைச்சிட்டேன்னு நினைச்சேன். அவனை நீ இன்னும் ஆழமா புதைச்சிருக்கணும். என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு சுகி. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நல்லா தெரியும். இனிமே இந்த மாதிரி நடக்காது கீரா. பப்ளிக் ஒப்பீனியன் எவ்வளவு முக்கியம்னு மத்தவங்களை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நீ ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருந்தா என் பேர் என்ன ஆகும்? நீ ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆல்ஃபா ஷான் தான் ஃப்ராட். அவன் வெறும் மூஞ்சில வார் பெயிண்ட் பூசிக்கிட்டு ட்ரவுசர் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு முட்டா பையன். உன் முன்னாடி இருக்கிற இந்த சுகி உண்மையிலேயே இது நான் தான். நம்பு. என் உண்மையான தோற்றத்தை பார்த்து என்னை இப்படி மாத்துனதே நீதான். என் மனசுல எப்பவுமே உனக்கு ஒரு இடம் இருந்துச்சு சுகி. அந்த முடிவெடுக்க கஷ்டமா இருக்கு. ஆனா நான் என் லெகசிய காப்பாத்தணும். எவ்வளவு கட்டிருந்தீங்க? ஓகே, தேங்க் யூ. அடேங்கப்பா. சைட் பெட்டிங் ஆரம்பிச்சதும் மொத்த ஸ்கூல்ல கவுந்துருச்சு. செயின்ட் டாம்ஸோட வைல்ட் கார்டு திரும்பவும் கலக்கிட்டா. ஆனா நான் இன்னும் எந்த ஹவுஸ்லயும் ஜாயின் பண்ணல. எதுல ஜாயின் பண்ண போற? நீ எந்த ஹவுஸ்ல இருக்க? ஹார்ட் ஹவுஸ்ல சேரணும். இவ மட்டும் இல்ல, நானும் ஹார்ட் ஹவுஸ்ல இருக்கேன். ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, மறந்துட்டேன். அப்புறம் பார்க்கலாம். நான் போறேன். கிளாஸா? சோ நீ திரும்பவும் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல நுழைய முடியும்னு நினைக்கிறியா? நான் ஒரு ஹவுஸ் பெட். எனக்கு லாட்டரி அடிச்சாலும் அடிக்கும், திரும்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இடம் கிடைக்காது. அப்படி தோணல. நீ விளையாடினதை வச்சு சொல்றேன். உன் மேல பெட் கட்டுவேன். Oh my God. Wait. Nope. விட மாட்டீங்க. இந்த பதத்தை வச்சுக்கோ. கங்க்ராட்ஸ், நீ 2 வாட்டி ஜெயிச்சிருக்க. உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்னால இப்போ நான் மொத்தமா ஒரு புக்கி மாதிரி மாறிட்டேன். ஐம் சாரி. உனக்கு கேம்பிளிங் பிடிக்காது இல்ல? கேம்பிளிங் பிடிக்காதுன்னு சொல்லல, நான் கேம்பிள் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுல வித்தியாசம் இருக்கு. எனக்கு உன்னோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு. ஆனா நான் உன்னை பத்தி பார்த்தேன். யுமிகோ காவாமோட்டோ. உன்னை பத்தி ஆன்லைன்ல எதுவுமே கிடைக்கல. லைக் சுத்தமா எதுவுமே கிடைக்கல. வினோதமா இருக்கு. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. யா. ரெஹெனசி, சூக்கி கிட்ட நீ ரொம்ப குறிப்பிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கன்னு நினைக்கிறேன். எஸ், உண்மைதான்.
இவன் ஏன் ஒப்பாரி வைக்கிறான்? சென்ட் டாமினிக்ஸ்ல எல்லாரும் கவனமா கேளுங்க. கனத்த இதயத்தோட ஒரு தகவலை சொல்றேன். நம்ம அன்புக்குரிய நண்பன் சுகி எதிர்பாராத விதமா திடீர்னு போயிட்டான். நம்மளை விட்டு சீக்கிரமே போயிட்டான். Well, இன்னைக்கு இதோட முடிஞ்சது. 11 cases. And remember, உங்களை அடைச்சு வச்சிருக்கிற குண்டை உடைங்க. ஒரு அழகான உலகத்தை நீங்களே பாப்பீங்க. This is Suki. Until next time.